திருவிக நகர் தற்பொழுது இந்த இடத்தில் தான் நான் நிற்கிறேன். உலகத்திலே ஆண்களும் பெண்களும் சமமாகவே இருக்கிறார்கள். நான் இந்த பெண்களை பற்றித்தான் பேசப்போகிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டின் பெண்கள். முதலாக தாய் ஒரு பெண்தான். குழந்தையாக இருந்து வளர்ந்து பிறகு திருமணமாகி குழந்தைகள் பிறந்து தாயாகிறாள். பிறகு பிள்ளைகள் வளர்ந்து திருமணமாகி மருமகளாகிறார். அதன் பிறகு பாட்டி. இப்படி வயதுக்கு தகுந்தவாறு அவர்களுடைய வாழ்க்கை முறை படிப்படியாக மாறுகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டிலே பெண்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்துள்ளார்கள் என்பதை பற்றித்தான் என்னுடைய இந்த பதிவு அமையப்போகிறது. முக்கியமாக தமிழ்நாட்டில் பெண்கள் சங்ககாலம் என்பது சுமார் இன்றைய காலத்திலிருந்து ஒரு 5000 வருடங்கள் என்று சொல்லலாம். 3 சங்கங்கள் இருந்துள்ளது. முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். இந்த சங்க காலத்தில்தான் நமக்கு அதிகமான தகவல் அந்த கடைச்சங்கத்தில்தான் கிடைத்தது. அதில் பெண் புலவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை ஆராய்ந்து தெரிந்து அதை பற்றித்தான் நான் சில பெயர்களை எடுத்து வைத்துள்ளேன். முக்கியமாக ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், காக்கை பாடினியார், இவர்களெல்லாம் கல்வி பயின்றவர்கள். சங்க காலத்தில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், சங்க காலத்தில் இவர்களெல்லாம் பாடல்களாக எழுதினார்கள். ஔவையார் பாடல்கள் உங்களுக்கு தெரியும். கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, இன்னும் பல நூல்கள் இருக்கின்றன. முக்கியமாக அவைகள் 2 வரிகள் தான் இருக்கும். கற்க கசடர அது போல இருக்கும். பெண்களுக்கு வயதுக்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கு பெயர் உண்டு. அப்போ வகையில் பேடை, புதுமை, மங்கை, மடந்தை, அரிமை, தெரியை, பெரியம், பேரை, கிழவோர், கிழத்தி என்றெல்லாம் பல பெயர்களில் அவரை சொல்வார்கள். இவரெல்லாம் பெண்களுடைய வயதுக்கு தந்தாற்போல் இதெல்லாம் பெண்கள் பெயர்கள் தான். வீரத்திற்காக பெண்கள் வெறும் பாடலோடு நிறுத்திவிடவில்லை. அவர்கள் சண்டை போட்டார்கள், போரிட்டார்கள். பலர் இருக்கிறார்கள் போரிட்டவர்கள். அதில் முக்கியமாக தமிழ்நாட்டில் வேலு நாச்சியார் சுதந்திரத்திற்காக, இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக தில்லையாடி வள்ளியம்மை, அது மயிலாடுதுறை அருகாமையில்தான் தில்லையாடி. வீரவாள் என்ற ஒரு பெண் இருந்திருக்கிறார். வீரவம்மா என்ற ஒரு பெண், வீரவணி, வீரவரிந்து, வீரவம்மா, இவர்களெல்லாம் வீரம் உள்ளவர்கள், வீரமிக்கவர்கள், போராடும் தன்மை உள்ளவர்கள். அடுத்தபடியாக அரசாண்டவர்கள் பலர் அரசாண்டுள்ளார்கள். தேவி மீனாட்சி, ராணி மங்கம்மாள், ராணி முத்திருவாய் நாச்சியார், வள்ளி நாச்சியார், இவர்களெல்லாம் அரசாண்டவர்கள். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட காலம் இப்பொழுதுதான். இந்த 19ஆம் நூற்றாண்டில்தான்
ஆனால் நான் சொல்வதெல்லாம் சங்க காலம் அதற்கு பிறகுதான். இவர்களெல்லாம் ஆட்சி புரிந்துள்ளார்கள். அவர்களுக்கு கீழே பலர் சேவை செய்துள்ளார்கள். பெண்களிலே வள்ளல்கள் இருந்துள்ளார்கள். தனக்கு என்ன செல்வம் இருக்கிறதோ அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து வழங்கியுள்ளார்கள் வள்ளல்கள். தாரணி என்ற ஒரு பெண், அவர் வள்ளலாக இருந்திருக்கிறார். சரஸ்வதி தனக்கொடி அம்மாள், தன்னிடம் இருக்க செல்வத்தை மற்றவர்களுக்கு அவர் வழங்கியுள்ளார். பல பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். இன்று தமிழ்நாட்டிலே பல பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக பர்வீன் சுல்தானா என்பவர் மிக அருமையாக பேசுவார். அவர் இஸ்லாமியராக இருந்தாலும் மிக மிக அருமையாக பேசுவார். அது மதம் கலக்காமல், சாதி மதம் இல்லாமல் பொதுவான விஷயங்களை மிக அருமையாக எடுத்து பேசுவார். அதுபோல பாரதி பாஸ்கர் அவர்கள், அவர் ஒரு பிராமண பெண் தான். கொஞ்சம் அதில் சாயல் இருக்கும். இருந்தாலும் தற்பொழுதெல்லாம் அவர் மாறிவிட்டார். அவருடைய பேச்சு அருமையாக இருக்கிறது. தமிழக அரசு சார்பாக அவர்கள் பேசுகிறார்கள். சாரதா நம்பி ஆரூரன் என்பவர் தான், அவரும் நல்ல பேச்சாளர் தான். இன்னும் பலர் பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். நான் சிலவற்றை குறித்து கொண்டு அதை பற்றி நான் பேசி வருகிறேன். தொண்டு புரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அன்னை தெரசா இருக்கிறார்கள், அன்னி பெசன்ட் அம்மையார் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் தொண்டு செய்தவர்கள். இந்தியாவில் உலகத்தில் பல பெண்கள் இருந்துள்ளார்கள். அவர்களை பற்றி சிலர் பெயரை தான் நான் குறிப்பிடப் போகிறேன். எல்லாரையும் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. முக்கியமாக ராணி லட்சுமி பாய், ஜல்கரி பாய், பிடி சிந்து, சானியா மிர்சா, கர்ணம் மல்லேஸ்வரி, சாக்கூரி மாலிக், பூஜா வஸ்திரவா, பூனம் யாதவ், ஓரணி வகடல்லியர், பேகம் அஸ்தர் மஹால், சுப்லா போஸ், இவர்களெல்லாம் இந்தியாவில் இருந்த பெண்மணிகள். உலகத்திலே பல பெண்மணிகள் இருந்துள்ளார்கள். அவர்களையும் பட்டியல் எடுத்து வைத்துள்ளேன். அவர்களில் இந்தியாவில் பிரதமராக இருந்த ஒரு பெண் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அமெரிக்காவில், இந்தியாவிலிருந்து, தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்ற கமலா ஹாரிஸ், அவர் துணை ஜனாதிபதியாக இருந்தவர். இலங்கையின் பெண் பிரதமராக இருந்தவர் பண்டாரநாயக்கா, ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா. ஜசிந்தா ஆர்கிஸ் என்பவர், கோல்டா மேயர், எலன் ஜான்சன் ஷாலிக், ஷினவர்தனே, துளசி ஷைலஜா மாலிக், நந்திதா போஸ். இவர்களெல்லாம் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் பலர் இருக்கிறார்கள். ஏன்னா அவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள். படிப்பினால், தகுதியினால் உலக அரங்கில் இவர்களெல்லாம் பெயர் பெற்றவர்கள்.
அவர்களுடைய பெயர்களை வைத்துத்தான் இதையெல்லாம் நான் செய்துள்ளேன். எனவே நண்பர்களே, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்றதை கண்டிப்பாக மாற்றியவர்கள் இந்த பெண்கள் தான். பெண்கள் இல்லை என்றால் ஆண்கள் இல்லை. ஆணும் பெண்ணும் கலந்தது தான் வாழ்க்கை. அப்படித்தான் ஆணையும் பெண்ணையும் வைத்து அர்த்தநாரீஸ்வரர் என்று சொன்னார்கள். ஆணும் பெண்ணும் கலந்ததாக இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர். எனவே ஆண் இல்லை என்றால் பெண் இல்லை, பெண் இல்லை என்றால் ஆண் இல்லை. ஆணும் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தால்தான் அந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையைத்தான் ஆணும் பெண்ணும் அவர்கள் ஒரு குடும்பம் நடத்தி மக்களுக்கும் சேவை செய்கிறார்கள். உலகத்திற்கும் அவர்கள் சேவை புரிந்துள்ளார்கள். எனவே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் என்று சொல்லி, இந்த இரவு வணக்கம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.